நடக்கவே எனக்கு பலன் இல்லை, அந்த மலைக்கு ஓடி போன எப்படி சொல்றீங்க நீங்கள்? அப்போ அவர் கேட்குறேன், இந்த பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று தெரியுது ஐயா, அங்கே நான் ஓடி போகிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட லிஸ்ட்டில் அந்த ஊரும் அழிக்கிறது தான் பிளான். அந்த ஊரும் தான் அந்த கண்டோன், அந்த ஊரும் அந்த கண்டோன். ஆண்டவர் எங்கே ஓடி போச்சுன்னு வந்து மலைக்கு. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், கேட்குறான், நான் அந்த ஊருக்கு போக விரும்புகிறேன், என்னால் அங்கே எல்லாம் ஓடிலாம். அப்போ சரி ஓடிப்போ, உன் நிமித்தம் அந்த ஊரை நான் பாதுகாக்கிறேன். இன்றைக்கு எங்களோட இருக்கிற குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அடிவெறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எங்கள் நிமித்தமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவங்களை அழிக்காம வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அவன் கேட்கிறான், ஆனா சட்டம், நீ மலைக்கு ஓடி போ. ஆண்டவரை என்னால ஓடிடாத, ஊருக்கு போக இல்லை, விடுங்க. சரி அங்க போ, உன் நிமித்தம் அந்த ஊரை நான் அழிக்கலைன்னு நான் சொல்றேன். தேவஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது இயேசுவினுடைய சமாதானம் உண்டாகும். நம் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கலவரம் உண்டாகக்கூடாது. வந்தாங்க, கொளுத்தி விட்டுட்டு போட்டாங்க. ஒரு தீவில் நாங்கள் இருக்கிறோம், கப்பல் விட்டுட்டு போனால் என்ன நடக்கும்? கப்பல் எங்களை விட்டுட்டு போனால் என்ன நடக்கும்? தனித்திருக்கிற நிலைமையை கற்பனை செய்திருப்பாங்க. நாங்கள் கவனிக்கல. அவங்க கோன் அடிக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, கப்பல் வெளியிட போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தரம் கவனிக்க, ஆனால் கப்பல் வலிக்கிட்டு போச்சு. அப்போ நிலைமை என்ன? அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதனால தான் நானும் நீங்களும் எப்பொழுதும் ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவர் எங்களோட இருக்க அனுமதிக்கணும். அதுக்கு பிறகு நானும் நீங்களும் கவலைப்பட்டு பிரியோசனம் இல்லை, எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு தேவனுடைய சமூகத்தில் தேவனங்களோட இருக்கணும், நாங்கள் தேவனோட இருக்கணும். இந்த காரியங்களில் நானும் நீங்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிப்போம் ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நோவாவை ஆண்டவர் அழைக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அழைத்த அழைப்பில நோவா மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த பெண்ணாம் பெரிய பேழையை கட்டுவதற்கு, கப்பலை கட்டுவதற்கு அங்குள்ள மக்கள் உதவி செய்திருப்பார்கள், உறவினர்கள் உதவி செய்திருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த கப்பலிலே ஏறவில்லை. ஏனென்றால் இதுவரை நடக்காத ஒரு காரியம் நடக்க போகிறதாக அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வெள்ளம் வரப்போகிறது, ஒரு தண்ணி பெருக்கெடுத்து வரப்போகிறது, வானத்தில் இருந்து ஏதோ நடக்க போகிறது என்றெல்லாம் சொல்லி இருப்பார். ஆனால் ஜனங்களுக்கு அது கேட்கவில்லை. அவர்கள் அதை ஒரு விளையாட்டாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். இதுதான் பயங்கரமான ஒரு காரியம். ஏனென்றால் மழை வரப்போது, வெள்ளம் வரப்போகுது என்று தெரிய தெரிய நோவா என்ன செய்து கொண்டிருந்திருப்பார்? கதவை திறந்து, ஏய் அத்தான் வா, மச்சால் வா, பெரியப்பா காணல, எங்கே அவர்? அவையில் எல்லாம் வேற சொல்றது ஒன்றும் கேட்கல. அவங்க கணக்கு எடுக்கல, சிரிச்சு போட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்ப இவர் கதவை திறந்து வச்சு கொண்டு கூப்பிட்டு கொண்டு இருந்திருக்கு. வர கதவு பெரிய கதவு. அப்ப ஆக்கள் வேணும், எல்லாரும் சேர்ந்து அதை பூட்டி விடுறதுக்கு. பாருங்க, ஆண்டவர் கதவை அடைத்தார். எங்களுக்கு தெரிய வேண்டிய காரியங்கள். யாருக்கு ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்தார்? அன்னாளுடைய கற்பத்தை யார் அடைத்திருந்தார்? கர்த்தர் அடைத்திருந்தார் என்று பைபிள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தர் கதவை மூடினால் யாருமே என்ன செய்ய முடியாது, உள்ளுக்குள்ள வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. சில பேருடைய அழைப்புகள், சில பேருடைய கிருபைகள், இவைகள் அப்படித்தான். ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும்
திறந்த வாசலோட இருக்கிறேன் என்று சொல்ற ஆண்டவருக்கு கனம் பண்ணி பழகவன். கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்து, ஆற உள்ளே விட்டு, நோவாவை உள்ளே விட்டு, தன்னுடைய சொல்லு கேட்கிறவனை உள்ளே விட்டு, தனக்கு கீழ்ப்படுகிறவனை உள்ளே விட்டு, தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறவனை உள்ளே விட்டு அவனை பாதுகாக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். யோவான் 10:9 கவனிப்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்ப இந்த கதவை மூடுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான். வாசல் கதவை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவருக்கு அந்த ரைட்ஸ். நோவாவுக்கு தரிசனத்தை கொடுத்தார், உண்மை. நோவாவை ஆண்டவர் அழைத்தார், உண்மை. ஆனால் இருதய கடினமானவர்களை உள்ளே அனுமதிப்பதும் விடுறதும் அது தேவன் எடுக்கின்ற தீர்மானம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நானே வாசல். இந்த காலத்தில் ஒரு 30 அல்லது 50 வருஷத்துக்கு முதல் ஆட்டோமேட்டிக் கதவுகளை பார்த்தால் அப்படி ஒன்று வருது. நாங்கள் அப்படியே போயக்குள்ள தெரியுமா கதவெல்லாம் திறந்து விடும் என்றால் ஒருத்தர் நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 வேலைக்காரர் அப்படி நிற்பினோம், ஆக்கள் போயக்குள்ள கதவை திறந்து பிடிச்சிருப்பினோம். அந்த காலத்தில் தாஜ் சமுத்திரா ஹோட்டலில் அந்த காலத்தில் புதுசாக பார்க்கக்குள்ள அங்கெல்லாம் உடுப்பு போட்டாக்கள் நிற்பினோம், ஆக்கள் போன உடனே கதவை திறந்து விடுவினோம் எல்லா ஹோட்டலில். இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக். அப்படி ஒரு கதவு இருக்குமென்றதே தெரியாது. இன்றைக்கு இப்படித்தான் நோவாவை சொல்லிக் கொண்டிருந்தா ஒருத்தர் நம்ப இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து நானே வாசல், அவர் அதை சொல்வதற்கான தெளிவான காரணம் அவரை அல்லாமல் ஒருவனும் எங்க போயிடாது, பரமபிதாவினிடத்தில் போகலாது. அப்ப எல்லாருமே ஜீசஸ் வந்துதான் ஆக வேண்டும். மோட்சத்துக்கு போறதென்றால், பரலோகத்துக்கு போவதென்றால் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அப்ப வேறு எந்த வழியிலும் ஒரு மனுஷனுக்கு பாவத்தில் இருந்து விமோச்சனம் கிடையாது. இயேசு ஒருவரிடத்தில் மாத்திரம் வந்தால் மாத்திரம்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வேற வழி கிடையாது. only the way is Jesus. இயேசுதான் ஒரே ஒரு வழி. அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இயேசுவிட்ட வந்தால் சகல ஆசீர்வாதங்களையும் கேரண்டி இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சுகம் வேணுமா, பலன் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, எத்தனை விதமான கண்ணீர் வேதனை விண்ணப்பங்களோட ஒரு மனுஷன் இயேசுவிட்ட வந்தால், ஏன் இயேசுவிட்ட வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இயேசுவிட்ட வந்தால் பரலோக பிதாவோட ஒப்புரவாகின்ற வாய்ப்பு கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? அப்ப எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும். அப்ப நோவா முதல் சொல்லுறார், இப்படி எல்லாம் நடக்க போகுது, இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்க போகுது. யார் நம்பினாங்க? ஒரு மனுஷருமே நம்பவில்லை. ஆனால் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு அந்த வேலையை கட்டி முடிச்சு கொண்டே இருந்தார், அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார், அந்த தரிசனத்துக்காக போராடி கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு தரம் கற்பனை செய்து பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பது. வாசிப்போம். மத்தேயு 24:38-39. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவங்க உணராதிருந்தார்கள். பார்த்தீங்களா? இதான் இப்ப நீங்கள் எவ்வளவோ உறவுகள் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருப்பீங்க, அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. எப்படி எனில் அவ பாருங்க, நோவால காலத்தில் என்ன நடந்ததுன்னு இயேசு சொல்லுறார் பாருங்க. எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் நீண்ட காலமாக நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஒற்றுத்தனுக்கும் அந்த உணர்வு கிடையாது. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இயேசுவினுடைய மேல் வருகின்ற இன்னைக்கு திருச்சபைகளை ஆங்காங்கே ஆண்டவர் திறந்து வைத்து, உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னாலும்
ஜனங்கள் இன்றைக்கு கேட்போரற்றவர்களாக இருக்கிறார்கள். காரணம், உணர்வு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு சம்பவங்களும் நடைபெறத்தான் போகிறது. அவர் வரத்தான் போகிறார். 1000 வருஷம் அரசாட்சி செய்யத்தான் போகிறார். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பை அவர் நடத்தத்தான் போகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில், இன்றைய காலத்திலேயும் இந்த ஜனங்கள் உலகத்துக்குள்ள விழுந்து போய்த்தான் கிடக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஃபோனில் எத்தனை விதமான சினிமா பாட்டுகளை கேட்டுக்கொண்டு தான் வேலைக்கு போயினோம், வரியினம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அங்காலே ஆண்டவர்களை அழைத்தும் கிருபையாய் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தும் இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு ட்ரெடிஷனலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெண்ணாம் பெரிய அழைப்பு என்பதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக நாங்கள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவரோடு நாங்கள் நடந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் பேசும் பொழுது நாங்கள் உணராது இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, உணர்ந்து மனம் திரும்புகிறவர்களாக இருக்கணும். ஆமென். அதுதான் உண்மையான ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற காரணம். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள விழுந்து கிடக்கிறது. எங்களுக்கு இந்த உலகத்தோட ஈடுபாடு இருக்கக்கூடாது. வாசிப்போம் 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தையும் தப்ப விடலாம், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், எல்லாரையும் மண்டபம் அடிச்சார். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பார். அப்ப ஒருத்தனும் மிஞ்சல, எல்லாருக்கும் நோவா என்ன சொன்னவரா? நீதியை பிரசங்கித்தவர். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல். அப்போ ஒரு மனுஷனும் தப்ப இல்லை. ஏன்னால் அந்த பெரிய புயலை கட்டி கொண்டிருக்கீங்களா, எல்லாரும் வந்து கேட்டார்கள், என்ன செய்யறாண்டு. கட்ட சொல்லி இருக்கிறார், இப்படி ஒரு சம்பவம் வரும், அழிகொண்டு வரும். ஏன் நீதியை பிரசங்கித்தவன் என்று இருக்கிறது என்றால் அவர் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி இருப்பார், பாவங்களை கண்டித்திருப்பார். அதனாலதான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. அப்ப யாரை தேவனுடைய பேரை காப்பாற்றுகிறது என்றால், யாரெல்லாம் தேவனுடைய நீதியை பிரசங்கம் பண்ணி மற்றவர்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாருங்க, நோவா பிரயாசப்பட்டது உண்மை, நோவா சொன்னது உண்மை. ஆனால் அவருடைய குடும்பத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் காப்பாற்று. அதுக்கு முதல்ல இயேசு சொன்னார், அவங்க எல்லாம் உலகத்துக்குள்ள குப்பையாய் வாழ்ந்தார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனாலதான் நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவருக்கு நானும் நீங்களும் இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக தேவனுடைய நீதியை பிரசங்கிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு உலகத்தவனுக்குரிய சாட்டு என்ன சாட்டு? உங்களுடைய சபையில் 1000 பிரச்சனை, அந்த சபை உடைஞ்சு போயிருக்கு, அந்த பாசர் களவெடுத்துட்டார், இந்த பாசர் விபச்சாரம் செஞ்சுட்டார். அது உலகத்தவன் சொல்லி கொண்டு இருப்பான். ஏனென்றால் பிசாசு தான் உலகத்துக்குள்ள பொல்லாங்கன, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்போ அவங்க இந்த பிள்ளையும் சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் நானும் நீங்களும் இந்த நீதியை மூச்சு விடாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் மூச்சு விடாமல் இந்த தேவனுடைய நீதியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் கிருபையாய் அந்த ஜனங்களை பார்க்கிறார். அந்த திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நானும் நீங்களும் பயன்படுத்தி காண்கிறவர்கள், எங்களோட பழகிறவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய நீதியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்படினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆருக்காக இந்த நியாய தீர்ப்பு நடந்தது? அவபக்தி உள்ளவர்கள். அதனால யாரும் சொல்லக்கூடாது கர்த்தரை அறியாதவர்களுக்கு என்ன தீர்ப்பு. இங்கேயே நாங்கள் பார்க்கிறோம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணினார். ஒருத்தரும் தப்பு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுவோமா?
நீங்கள் யாருக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொல்கிறீர்களோ, ஆண்டவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறீர்களோ, உங்களுக்கு அங்கால தப்புறதுக்கான டிக்கெட் கிடைச்சு கொண்டே இருக்கு. கப்பலில் போகிற டிக்கெட் கிடைச்சு கொண்டே இருக்கு. இதுதான் இந்த சத்தியம், இதுதான் அந்த உண்மை. நாங்கள் ஒரு 2 பேருக்கோ 4 பேருக்கோ 10 பேருக்கோ இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறோமோ, எங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைத்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு, எங்களுடைய சந்ததிக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் அந்த டிக்கெட்டை தந்து கொண்டே இருப்பார். கப்பலில் போறதுக்கு, நோவாவோட பாதுகாக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு. ஆகவே நானும் நீங்களும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நோவா அங்கே எல்லாருக்கும் நீதியை பிரசங்கித்தவன் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதை நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த பொல்லாத சூழ்நிலையிலே ஜனங்கள் புறப்பட்ட கப்பலை நோக்கி, கதவு அடைக்கப்பட்ட கப்பலை நோக்கி அழுது புலம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த நோவாவினுடைய பேழையை சுற்றிலும் ஜனங்கள் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கப்பலை திறக்க மாட்டீரா? ஓ மை லார்ட் நோவா, ராஜா, உங்களுக்கு இந்த கதவை திறக்க மாட்டியான்னு சொல்லி அவங்க இந்த நேரம் கூப்பிடுகிறார்கள். யாரை? நோவாவை. நோவாவிடத்திலே அவங்களுக்கு தேவனை தெரியாது, கர்த்தரை தெரியாது. அதனால அவங்க இப்ப நோவா சொல்றத கேட்டு 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 அவங்க புளிச்சு போய் இருந்தவங்க இப்ப நோவா சொன்ன மாதிரி நடந்த உடனே, ஓ நோவா, நீதான் கடவுள் என்று கூப்பிட்டு இருப்பார்கள். உங்களுக்கு இந்த கதவை திறக்க மாட்டியான்னு கேட்டிருப்பார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து கவலைப்படுவதிலும் விட, நாங்கள் எங்களுடைய கடமையை தொடர்ந்து உற்சாகமாய் செய்வதிலே ஜாக்கிரதையாய் கவனமாய் இருப்போம். அதே போல அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதிலே அதிக பாரத்தோடு சிரத்தை உடையவர்களாக இருப்போம். ஆமை சொல்லுவோமா? ஆமை. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்குவோம். எங்களுடைய பட்டணத்தில் உள்ள மக்கள், எங்களோட கூட இருக்கிற மக்கள், எங்களுடைய குடும்பங்கள், உறவினர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்களும் நிச்சயமாக பாரத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். அந்த பாரம் இருக்கணும். அதுதான் நோவா செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். வாசிப்போம். 2 பேதுரு 2:6 தொடக்கப்பட்டு, சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தரமாய் வைத்து, அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமம் கிரியைகளை கண்டு கேட்டு, நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், நோவாவை ஆண்டவர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அவன் நீதியை பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல சோதோம் கொமோராவிலே பயங்கரமான அழிவு வருகிறது சொன்னாங்கள். வெண்கற்கள் விழுந்திருக்கும் என்றால் அப்படி கந்த அக்கினி வானத்திலிருந்து விழுந்து எல்லாவற்றையும் சுட்டெரித்தது என்று பார்க்கிறோம். எங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும். ஏன் அங்கே வந்து பார்க்குறோம், ஹோமோசெக்ஸ், இந்த ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இப்படியான பாவங்களை செய்தபடினால எய்ட்ஸ் மாதிரியான கொள்ளாத வருத்தங்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாம் சுட்டெரிக்கிறார். பாருங்க, அதுதான் அந்த விஷயம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து சொன்னது, நோவாவினுடைய காலத்திலே அவங்க எல்லாம் உலகத்துக்குள்ள கிடந்தாங்க. அதே மாதிரி லோத்தினுடைய காலத்திலேயும் பாருங்க, உலகத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்க. ஆனாலும் லோத்து அந்தந்த காலத்திலே அவர்களை கண்டித்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அப்ப ஆண்டவர் நீதிமானாகிய லோத்தை ஆண்டவர் காப்பாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால நாங்கள் பார்த்த காரியம், நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இந்த இடத்துல உள்ள ரகசியத்தை கவனிங்க. நோவாவுக்கு 3 பிள்ளைகள். அப்ப நோவாவும் மனைவியும் 3 பிள்ளைகளும் அவருடைய மனைவிமாரும். அப்ப எல்லாமே எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள்? 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள், நோவாவுடைய பிள்ளைக்கு போன மனிதர்கள். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், லோத்தும் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும். அப்ப அவங்க 2 மருமக்களையும் வர சொல்றாங்க. அவங்க சிரிச்சு போட்டு விட்டுட்டாங்க. இப்போ நோவாவினுடைய மகன்மார் 3 மகன்கள்
3 பிள்ளைகளுடைய மனைவிமார்களும் நோவாவோட வந்துட்டார்கள். ஆனால் லோத்துவினுடைய மருமக்கள் வர இல்லை. 2 பெண் பிள்ளைகளுடைய மருமக்களும் வர இல்லை. பாருங்க, நீதிமானாகிய லோத்தின் வீட்டுக்குள்ளேயே அதை பார்த்து நான் பாருங்க, ஆண்டவர் கொடுக்குற ரகசியம் இது பார்க்கணும் விஷயத்தை. லோத்தினுடைய குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றல். தேவதூதர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களோட வேற யார் இருக்கிறது அவைகளை எல்லாம் சரியா விரைவுபடுத்துங்கன்னு சொல்ற. லோத்து போய் மருமக்களோட பேசுற. ஆனா அவங்க அதை இவர் தங்களை பரியாசம் பண்ணுறாரு நினைச்சாங்க. ஒரு ஃபயர் வேற போதும், ஆண்டவர் அழிக்க போறாரா என்ன நீ சொல்ற என்று இவரை அவங்க இவர் தங்களை நக்கல் அடிக்கிறார், நையாண்டி பண்றாருன்னு அவங்க நினைச்சாங்க. வாசிப்போம் ஆதியாகமம் 19:14. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தியை விவாகம் பண்ண தன் மருமக்கள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமகள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறவர்களாக கண்டது. பார்த்தீங்களா? அப்ப லோத்துவினுடைய 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் கணவன்மார் இருந்தார். தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற, அப்ப மரி பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குற, நீ போய் உன்னோட குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வாண்டு நோவாவுக்கு கொடுத்த. நோவாவினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனைவிமார்களும் அங்கே கூட வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சில இடங்களில் பிள்ளைகள் ஒத்துழைக்கிறது, பிள்ளைகளுடைய கணவனோ மனைவியோ ஒத்துழைக்க மாட்டாங்க. இன்றைக்கு எத்தனையோ ரட்சிப்புகள் போயிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் கவனமாக இருக்கோம். எங்களுடைய குடும்பங்களில் பிள்ளைகள் திருமணம் செய்ய வேணுமாக இருந்தால் ஃபாஸ்டிங் இருந்து நீண்ட காலம் ஆண்டவர் பேசும் வர திருமணத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கோம். விளையாட்டு இல்லை, கிடையாது. வாசிப்போம் ஆதியாகமம் 19:16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அப்ப ஆண்டவர் நோவாவை கொண்டு போய் விட்டுட்டு என்ன செய்தார்? கதவை சாத்தினார், பூட்டினார் என்று இருக்கு. ஆண்டவர் தான் கதவை அடைத்தார் என்று இருக்கு. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது பாஸ்போர்ட்டை தருவணும், ஹவுஸ் வைஸை தருவணும், இது முக்கியமான டாக்குமெண்ட்ஸை தருவணும், அந்த காணியில உறுதி தருவணும், எத்தனை வேலையோட காண்டவர் வலிக்கிறேன். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவர் சொல்லி போட்டு போயிருந்தால் எல்லாம் அக்னிக்குள்ளே எல்லாம் லோத்தின் குடும்பமும் அவுட். ஆண்டவருக்கு திருப்பியும் இரக்கம் வருது. பாவங்கள் இதுகள் சொல்றது விளங்குதில்லை. கெதியா வலிக்கணுங்கன்னு சொன்னா விளங்குதில்லை. இதுகளுக்கு திருப்பியும் ஆண்டவர் தன் இரக்கத்தை காண்பிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படித்தான் எனக்கு உங்களுக்கு நடந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் விளங்காமல் நாங்கள் ஆடி அசைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் எங்களுக்கு, அதை மறக்கக்கூடாது. அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாருங்க, ரகசியங்களை பாருங்க. கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போறாங்க தேவதூதர்கள் வெளியே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதுல கவனிக்கவும், பேசுறத கவனிக்கவும், சொன்ன உடனே கடன்னு செய்யவும். உங்களுக்கு ஆண்டவர் உள்ளத்துல பேசலாம். என்ன வீட்டுக்கு போ, பெல்லடி 2 வடையை சுட்டு கொண்டு போய் அங்கே இருந்து அவைகளோட இருந்து கதைச்சிட்டு, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இயேசு எங்களுக்காக என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருத்தருக்கு நேரம் இல்லையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், எங்களுடைய ஊழியங்களை ஆண்டவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த உற்சாகத்தோட போய் ஒரு 5 குடும்பத்துக்காக இயேசுவை பற்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவர் இந்த கிருபை எங்கள் மேலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தாமதிக்க கூடாது. ஆதியாகமம் 19:25-26. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனான். அப்ப ஆண்டவருடைய தூதர்கள் சொன்னார்கள் லோத்துவிட்ட பார்த்து, அவங்க இருக்கு மேல அந்த மலைக்கா இதில் என்னால் நடக்கவே எனக்கு பலன் இல்லை, அந்த மலைக்கு ஓடி போன எப்படி சொல்றீங்க நீங்கள்?
அப்போ அவர் கேட்குறேன், இந்த பக்கத்தில் ஒரு ஊர் ஒன்று தெரியுது ஐயா, அங்கே நான் ஓடி போகிறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட லிஸ்ட்டில் அந்த ஊரும் அழிக்கிறது தான் பிளான். அந்த ஊரும் தான் அந்த கேண்டோன், அந்த ஊரும் அந்த கேண்டோன். ஆண்டவர் எங்கே ஓடி போச்சுன்னு வந்து மலைக்கு. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், கேட்குறான், நான் அந்த ஊருக்கு போக விரும்புகிறேன், என்னால் அங்கே எல்லாம் ஓடிலாம். அப்போ சரி ஓடிப்போ, உன் நிமித்தம் அந்த ஊரை நான் பாதுகாக்கிறேன். இன்றைக்கு எங்களோட இருக்கிற குடும்பங்கள், எங்களுடைய குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அடிவெறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எங்கள் நிமித்தமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவங்களை அழிக்காம வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அவன் கேட்கிறான், ஆனா சட்டம், நீ மலைக்கு ஓடி போ. ஆண்டவரை என்னால் ஓடிடாத, ஊருக்கு போக என்ன விடுங்க. சரி அங்க போ, உன் நிமித்தம் அந்த ஊரை நான் அழிக்கலைன்னு நான் சொல்றேன். தேவஜனமே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் பொழுது இயேசுவினுடைய சமாதானம் உண்டாகும். நம் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கலவரம் உண்டாகக்கூடாது. வந்தாங்க, கொளுத்தி விட்டுட்டு போட்டாங்க. உண்மையான சத்தியம் இதுதான். ஆண்டவர் எங்களுக்காக அவங்களுக்கு இரக்கம் செய்வார். ஆமென் சொல்லுவோமா? பேரு கிருபை கிடைச்சா பிறகு, கிருபை கிடைச்சா பிறகு நோவாவினுடைய மனைவி கப்பல்ல இருந்து கட்டி பார்த்தவான் இருக்குதா? அந்த மனுஷி சொல்லு கேட்குற மனுஷி, புருஷன் சொன்னாலும் கேட்க, தேவதன் சொன்னாலும் கேட்கும். கரண்ட்ல தட்டு இல்லையே. அப்படியான மனைவிமார்கள் கிருவியல்ல. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறது என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், லோத்தில மனுஷி திரும்பி பார்த்துட்டான், உப்பு தூணா இருக்கிறான். ஓகே, அதனுடைய காரணம் உலகத்தை பார்த்தது, அழிவை பார்த்தது, மற்றவனை பார்த்தது, என்ன நடக்குதுன்னு பார்த்தது, கணக்கான பின்னிட்டு திரும்பி பார்க்காம போய்கொண்டே இருக்கணும்னு சொன்னார். இதை நாங்கள் கீழ்ப்படிவோம், எல்லாரும் சொல்றதை கீழ்ப்படிவோம். ஏன்னா இப்போ லோத்துவும் பிள்ளைகளுமே திரும்பி பார்க்கல, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிவோம், அது ஒரு ஆசீர்வாதம். வாசிப்போம். ரட்சிப்பு கிடைச்சும் வெளியில பாதுகாப்பாக வந்தும் திரும்பி பார்த்தாங்க, அழிஞ்சு போனாங்க. ஆண்டவர் அந்த நேரம் சொல்றதை கிளியரா கேட்கணும். 2 கொரிந்தியர் 6:2 கவனிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அப்ப இந்த நாளை நாங்கள் பார்க்கிற காலம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம். நாங்கள் பார்க்கலாம், பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரியினுடைய அந்த வாகனத்தில் அவன் போய்கொண்டிருக்கக்குள்ள அந்த மந்திரிக்கு, ராணியினுடைய மந்திரிக்கு சொல்கிறான், அந்த எனக்கு தண்ணி ஞானஸ்தானம் எடுக்கிறியா? ஓகே, நான் தண்ணி எடுக்கிறேன். முடிஞ்சு, அவற்றை ரட்சிப்பு வந்துச்சு. அடுத்தது சிறைச்சாலையில் பவுல் இருக்கக்குள்ள எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் ஆடிச்சது. அவங்க தற்கொலை செய்ய போனாங்க, காவலர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேணும் என்று கேட்டாங்க. அங்கே அவங்க குடும்பமாக கூப்பிட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் பார்க்கணும். அன்று உடனே ரட்சிப்பை தாமதிக்கக்கூடாது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதுதான் அந்த அனுக்கிரக காலம். கதவு அடைச்சிட்டாருன்னால் க்ளோஸ், அது தெரியாது. யாருக்கு எப்போ கதவு அடைப்பேன்னு எங்களுக்கு தெரியாது. ஏனால் அவர் நியாயாதிபதி, நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த கதவு, ரட்சிப்பினுடைய கதவு யாருக்கு எப்போ அடைபடும் என்று தெரியாது. ரட்சிக்கப்பட்டு வெளியில தப்பி ஓடிக்கொண்டு வந்த லோத்தனுடைய மனைவி உலகத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்தால் என்று பார்க்கிறோம். ஆகவே நானும் நீங்களும் ஆண்டவர் கிருபையாய் தந்த இந்த ரட்சிப்பை நாங்கள் ஆசீர்வாதமாக பெற்று தேவ பலத்தோடு உலகத்தை திரும்பி பார்க்காமல் தேவனை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நோக்கி, தரிசனத்தின்படி நாங்கள் விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? ஆமென். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே
இந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் அக்கினியும் ஜீவனமாய் புறப்பட்டு வருகின்ற வார்த்தை. ஆகவே நானும் நீங்களும் உலகத்துக்குரிய காரியங்களை விட்டுவிட்டு நோவா எப்படி கரசனையோடு கொலையை கட்டினார், அதே போல நாங்கள் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம், லோத்து சாதாரணமாக தப்புவிக்கப்படவில்லை. லோத்துவுக்கு முன்பாக ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்திலே பரந்து பேசி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாரும் வளர்ந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அந்த ஆபிரகாமுடைய ஜெபம் 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டான். தேவனோட போராடி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் லோத்துவுக்கு இரக்கம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமின் விண்ணப்பத்தின் நிமித்தம் ஆண்டவர் லோத்துவுக்கு இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நானும் நீங்களும் மற்றவர்களுக்காக பாரத்தோட ஜெபம் பண்ணணும். அக்கறை இல்லாமல் ஜெபம் பண்ணி அவங்க நரகத்துக்கு போனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களுடைய ஊழியம். ஆகவே எங்களுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுத்து தயவு செய்து நாங்கள் ஆண்டவராலே மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு உள்ளே நாங்கள் தொடர்ந்து ஓட விரும்புகிறோம். நாங்கள் திரும்பி பார்க்க விரும்பவில்லை, உலகத்தை திரும்பி பார்க்க விரும்பவில்லை. உலகத்தினுடைய இச்சைகள், உலகத்தினுடைய ஆசைகள், அவைகளை நோக்கி நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. நாங்கள் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டோட விரும்புகின்றோம். ஆண்டவர் இப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கதவை திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக கதவை திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. நானும் நீங்களும் ஓடிப்போய் அந்த படையிலே ஏறும்படியாக, நானும் நீங்களும் அக்கினிக்கு தப்புவிக்கும்படியாக ஓடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணினது போல ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வானத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணம் அசைக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுடைய அருகிலே உள்ள உறவுகள், நண்பர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்படியால் என்னுடைய ஜெபங்களை கேட்டுகளை ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி, ஜனங்களை ரட்சிக்க போறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் எழுந்தருள்வார். எனக்காக